இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். நிறைய சப்ஸ்கிரைபர்கள் இந்த டவுட் அவங்களுடைய மனசுக்குள்ள போட்டு ஒரு கரையா மாதிரி அரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. அதாவது நான் இப்போ ஒரு லோன் எடுத்துட்டேன், அந்த லோன்ல எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அப்படின்றது கட்டிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா பேமெண்ட்னா இன்னைக்கு எனக்கு டியூ போக போகுது, நான் என்ன பண்றேன்னா முன்கூட்டியே ஒரு டியூ அப்படின்றது வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன். இந்த மாசம் அதாவது 5ஆம் தேதி வரக்கூடிய டியூ நான் என்ன பண்றேன்னா இன்னைக்கு பேமெண்ட் அப்படின்றது பண்ணிட்டேன். ஒருவேளை இவங்க 5ஆம் தேதி மறுபடியும் டெபிட் பண்ணுவாங்களா, அப்படி டெபிட் பண்ணா அந்த காசை எனக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, அது எப்படி நான் ரீஃபண்ட் வாங்குறது அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் அப்படின்றது அவங்களுடைய மனசுல போய்கிட்டு இருக்கு. ஏன் இந்த முன்கூட்டி கட்டுறாங்கன்னா இந்த காசு நம்ம கையில இருந்து அது செலவாயிடும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா முன்கூட்டியே வந்துட்டு அதை கட்டிப்படுறாங்க. ஸோ அப்படி கட்டும் பொழுது ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ லோன் ரிலேட்டடாக நம்ம நிறைய விஷயங்கள் அப்படின்றத பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி லோன் ரிலேட்டடாக பேசுறதுனால நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாதுங்க. நம்ம இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷம் இருக்கிறோம், நம்மளுடைய அனுபவம் அப்படின்றத வந்து பகிர்ந்துக்கிறோம், அவ்வளவுதான், வேற எந்த இதுவும் கிடையாது. சரி, ஓகே. அப்போ லோன் பற்றின முடிவு எடுக்கணும், ஃபினான்ஷியல் பற்றின முடிவு எடுக்கணும், நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசரை பார்த்து எடுங்க. இல்லை அந்த வங்கி ஊழியரோ அந்த வங்கி நிதி நிறுவனமோ அந்த வங்கி சாரா நிதி நிறுவனமோ அதை பார்த்து எடுக்கலாம். சரி, ஓகே. அதாவது நீங்க இப்போ ஒரு லோன் எடுக்கிறீங்க, அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வங்கி கணக்குல இருந்து மாசம் மாசம் பணம் போகிற மாதிரி நீங்க ஒரு பிளான் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க. இ-நேச்சோ இல்லை இ-மேனிடேட்டோ அல்லது ஏதோ ஒன்று ஆட்டோ டெபிட்டோ நீங்க வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ ஆப்வியஸா நீங்க அதை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய வங்கி கணக்குல இருந்து பணம் எடுத்துட்டு போட்டுன்னு விட்டுறணும். அதை போய் வந்துட்டு நான் முன்கூட்டி கட்டுறேன் என்கிட்ட செலவாயிடும் அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. அப்புறம் இன்னும் ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா 2-3 பேங்க்ல லோனை போட்டு வச்சிடறாங்க, ஒரே 2-3 இடத்துல லோன் வாங்கிடுறாங்க, ஒரே பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்றாங்க. ஏதோ ஒரு ரீசன்னால ஒரு சில பேங்க் அக்கௌண்ட்ல அவங்களுக்கு ஒரு சில ஆப்லயோ இல்லை ஏதாவது ஒரு நிறுவனத்திலயோ அவங்க எடுத்த லோனை வந்து கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கு. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாம் ஒரே ரேட்ல வருது, அப்போ நான் இந்த லோனை வந்துட்டு இதை முதல்ல நான் எடுத்துக்க, இந்த லோன் தான் முதல்ல போகணும், அதை 1ல இருக்கக்கூடிய லோன் தான் முதல்ல போகணும், 2-3 எல்லாம் நான் கொஞ்சம் டிலேடா கூட கட்டிப்பேன், எனக்கு எந்த விஷயம் கிடையாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில கூட இந்த மாதிரிலாம் நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லோன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றத கொடுங்க. ஸோ நிறைய பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துடாதீங்க. அதுவும் சேம் டேட்லாம் வந்துடுச்சுன்னா இது மிகப்பெரிய ஒரு குழப்பம் அப்படின்றது இருக்கும். யார் லோன் எடுத்தா அப்படின்றது நீங்கள் ஒவ்வொரு முறையும் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த குழப்பத்தை வந்துட்டு பண்ணாதீங்க. சரி, ஓகே. அடுத்தது எடுத்துட்டாங்க, நீங்கள் வந்து என்ன ரீசனுக்காகவும் கட்டிவிட்டீங்க. இப்போ நீங்கள் கட்டினதுக்கு அப்புறம் அவங்க வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ வந்து இல்லை, இதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். ஒருவேளை நீங்கள் வந்து இசிஎஸ் போட்டு அக்கௌண்ட்ல பணம் இருந்து அவங்க எடுக்கலைன்னா ஒருவேளை ரிப்போர்ட்டிங் நடந்ததுன்னா இது டெக்னிக்கல் எரராக இருக்கும். இதுக்கு நீங்கள் பயப்படவே தேவையில்லை, இதுக்கு நீங்கள் சண்டை போடவும் தேவையில்லை. ஜஸ்ட் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருந்ததுக்கான ப்ரூஃபை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய கஸ்டமர் கேரில் கூட நீங்கள் கன்ஃபார்ம் அப்படின்றது வந்து பண்ணிக்கிட்டு அந்த நிறுவனங்களுக்கு நீங்கள் மெயில் பண்ணணும். மெயில் பண்ணி இது போல், ஏன்னா இது அன்ஃபார்ச்சுனேட்லி இது நடக்க வாய்ப்புகள் இருக்குது, டெக்னிக்கல் எரர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரிங் அப்ளிகேஷன் நமக்கு அப்படி தான் நடந்தது. அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருக்குது, அவங்க எடுக்கலை, பட் அது நம்ம அப்படியே விட்டுட்டோம், கண்டுக்காம விட்டுட்டோம்னா வச்சுக்கோங்களேன் இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க சிஸ்டம் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக லேட் பேமெண்ட் சார்ஜஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சு. அதனால கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ ஒரு தடவை ஆகலைன்னா அதை உடனே ப்ரூஃபோட உடனே மெயில் பண்ணுங்க. நீங்கள் கவனிச்சுட்டே இருக்கணும், டியூ டேட் வந்தால் இந்த மாதிரிலாம் கவனிச்சுட்டே இருக்கணும். அப்படிலாம் விட்டுறாதீங்க கவனிக்காமனா. சரி, ஓகே. இப்போ அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துட்டாங்க, நீங்கள் இன்னைக்கு வந்து கட்டிட்டீங்க. நீங்கள் வந்து 5ஆம் தேதி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் ஆட்டோ டெபிட் அப்படின்றது அக்கௌண்ட்டில் வேறு எதுக்கோ பணம் வச்சுருக்கீங்க, அதை எடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு டென்யூர் டேட்டு குறையணும், இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ டென்யூர் டேட் எப்படி வந்து 12 மாதத்தை நம்ம வந்து 8 மாதமாக மாற்றுறது அப்படின்றது தனியாக போடுறேன். அதுக்கு நீங்கள் டென்யூர் டேட் அப்படின்றத கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு லோனை முன்கூட்டியே கட்டிட்டீங்க, ஆல்ரெடி அது ஒரு டெபிட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ அது என்ன செய்யும்னா இப்போ வந்துட்டு 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது வந்து 1, நான் வந்து சும்மா இங்கே பேருக்கு போட்டுக்கிறேன் 1 அப்படின்னு போட்டுக்கிறேன். இது வந்துட்டு 12. இப்போ அது என்ன செய்யும்னா இங்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா எடுத்தது இல்லை, அந்த 1 வந்துட்டு அது 0 பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல டன் அப்படின்றது போட்டுரும். ஸோ இங்க டன் அப்படின்றது போட்டுரும். அது ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா நான் எழுதி காட்டுறேன், நான் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக. இப்போ நீங்களே மேனுவலா ஒன்று கட்டினீங்க பார்த்தீங்களா, இப்போ அது என்ன செய்யும்னா இப்போ 12 மாசம் போட்டிருக்கீங்களா, இந்த 12 அப்படியே வந்துட்டு ஸோ இந்த 12ல் 0 போட்டு இந்த இடத்துல வந்து டன் அப்படின்றது பண்ணி விட்டுரும். இப்போ இடையில இருக்கிறது அடுத்த மாசம் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி அப்படின்ற மாதிரி 1, 2, 1ஆம் மாசம், 2ஆம் மாசம், 3ஆம் மாசம், முதல் மாசம், 2வது மாசம், 3வது மாசம், இந்த மாதிரி அது ஆட்டோமேட்டிக்கா எடுக்கிறத மட்டும்தான் கணக்குல வச்சுக்கோம். மீதி எடுக்கிற காசு வந்து தர்மத்துக்கு போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதெல்லாம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல தான் ஆட் ஆகும். அதை நீங்க கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி அதாவது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் லாஸ்ட் வந்து ஆட் ஆகிடும், அந்த பணம் எங்கேயும் போகாது. அந்த கன்ஃபர்மேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரி, அப்படியே எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்களா அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுறக்கூடாது. ஸோ நீங்கள் அவங்க கஸ்டமர் கேர் கால் பண்ணி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா எடுத்துட்டீங்க,
இந்த பேமெண்ட் எங்கே இருக்குது, எனக்கு இதனால என்ன பெனிஃபிட்டு, இல்லை எனக்கு இதை வந்து ரீஃபண்ட் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேட்பதற்கான உரிமை இருக்கிறது. மாதம் மாதம் பண்ணிட்டு இருக்காதிங்க இந்த வேலையை. ஏதோ ஒரு தடவை அன்ஃபார்ச்சுனேட்லி நடந்துச்சுன்னா இந்த மாதிரி கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி தவறுதலாக இன்னொரு தடவை தெரிஞ்சே நடந்துச்சுன்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஆனால் இது தலைவலி இல்லை. மாதம் மாதம் நம்ம தெரிஞ்சும் பண்ணுறோம்னா அது நம்மளுடைய தப்பு தானே. ஸோ அதனால் அந்த மாதிரி கேட்டுட்டு நம்ம இது பண்ணிட்டு இருக்க வேணாம். முடிஞ்ச அளவுக்கு அக்கௌண்ட்டில் பணத்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து பணம் எடுத்துக்கும். நீங்கள் அதை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண வேணாம். அதுவும் உங்களை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாது. அப்படி ஒரு வேளை அன்ஃபார்ச்சுனேட் நடந்துச்சுன்னா நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் எப்போவுமே சரி ஒரு அப்ளிகேஷனையோ இல்லை வங்கி நிறுவனத்தில் நீங்கள் லோன் எடுக்கிறீங்க, இல்லை வங்கி சாரா நிதி நிறுவனத்தில் லோன் எடுக்கிறீங்கன்னா அது கஸ்டமர் கேர் நம்பரு, மெயில் ஐடி, கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான மெயில் ஐடி, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கையில் வச்சுக்கணும். அந்த லோன் க்ளோஸ் ஆகிற வரைக்கும், க்ளோஸ் ஆகி ஈவன் என்ஓசி கையில் வர்ற வரைக்கும், உங்களுக்கு சிபில் ரிப்போர்ட்டிங் வர்ற வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு அந்த நம்பர் டீட்டெயில் எல்லாமே கையில் இருக்கணும். ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிடுங்க. இந்த மாதிரி பயனுள்ள இன்ஃபர்மேஷன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு.